गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्. राम राम. வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி மேத்தி சப்பாத்தி. ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயக்கீரை கசூரி மேத்தின்னு கிடைக்கும் இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை போட்டும் பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டு. அது கிடைக்காத பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தின்னு, இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, 3 அல்லது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன் சின்ன கப்பால். இதுக்கு ஒன்றும் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கண் அளவு தான். ஸோ இந்த கோதுமை மாவு நான் ஒரு நல்ல அகலமான பேசனில் எடுத்துட்டுருக்கேன். அதில் கலர் கொடுக்குற மாதிரி மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, வெறும் காரப்பொடி இருக்குது இல்லையா, வரட்டு மிளகா பொடி, அது காரத்துக்கு. நெக்ஸ்ட்டு ஓமம், அதாவது அஜ்வைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செரிமானத்துக்கு ஜீரணத்துக்கு ஓமம். அந்த ஓமம் கொஞ்சமாக, நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி, இதை கொஞ்சம் கசக்கி விட்டா மாதிரி, இதை கொஞ்சம் அந்த இது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு போடுங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு போட வேண்டியதுதான். இது ரொம்பவே வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நம்ம ரெசிபியும் போட்டிருக்கோம். ஸோ அந்த கரம் மசாலா கொஞ்சமாக, நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா பொடி கொஞ்சமாக, அதாவது வெறும் வானலியில் தனியா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன், நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இதை நல்லா கையை விட்டு கலந்துக்கணும். இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெந்தயக்கீரையோட இந்த நரம்பு இருந்தது அப்படின்னா, இப்படி கலந்து விடும் பொழுது 1, 2 இருந்ததுன்னா எடுத்துருங்கோ. நானும் எடுத்துட்டேன். அது ஏன்னா சப்பாத்தி இடும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ 1, 2 சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்து விட்டுருங்கோ. இப்போது வெதன் தண்ணி, அதாவது கொதிக்கிற தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கிற தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சுக்க போகிறோம். இதை இப்போ நல்ல ஒரு சாஃப்ட் டவ்வாக பிசைஞ்சாச்சு. நம்ம பாருங்க, நம்ம போட்டிருந்த அந்த மசாலாவோட கலர்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நல்ல ஒரு லைட் எல்லோயிஷும் இல்லாமல் ஆரஞ்சு இல்லாமல் ஒரு கலரில் வந்திருக்கு. மேலாப்பில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற விட்டுறோம். இது ரொம்ப ஊறணும்னு கிடையாது, பட் ஊறினா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே வரும். ஸோ இதை இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். மேலாப்பில் நெய்யை தடவிருக்கேன். தடவிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற விட போகிறோம். இது நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஊறிடுது இந்த மாவு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான மேத்தி சப்பாத்தி கிடைக்கும். இதை இப்போ நம்ம as usual சப்பாத்தி மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இட்டுக்கு போகிறோம்.
இது நான் வந்து கிச்சன் மேடையிலே தான் வச்சு இடுவேன். ஏன்னா இது நான் எப்பயுமே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஸோ அவாவா இஷ்டம். எனக்கு வந்து மேடையில் இட்டு தான் பழக்கம். ஸோ இதே மாதிரி நான் இட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் போடுறதுக்காக கல் காய வச்சுருக்கேன். அதில் நெய் விட்டுருக்கேன். இது நெய்யில் பண்ணோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். போக போக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்தோடனே திருப்பிக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இது பாருங்க, கலரே ஒரு போலியோட கலர் மாதிரி சூப்பரான கலரில் வந்திருக்கு. நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ நல்லா 2 பக்கமும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நம்ம எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போகிறோம்னா கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துன்னு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனையே சாப்பிட்லாம், தொட்டுக்க கூட வேண்டாம். நமக்கு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்துடுது, நான் எடுத்துட்டுக்கிறேன். இப்போ இன்னொன்று போட்டுக்கிறேன். சூப்பராக வெந்து வந்துடுது. இதுவும் நல்லா உப்பி வருது பாருங்க. வெந்துடுது. நான் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். எல்லா சப்பாத்தியும் நம்ம வாத்தை எடுத்துட்டாச்சு பாருங்க. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். அதோடு தான் சாப்பிட போகிறேன். இதில் வெறும்னா பட்டர் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா தயிர் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது சிம்பிளான டின்னர் தான். பட் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வெந்தயக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை வெந்தயக்கீரை கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கசூரி மேத்தி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சூப்பர் வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.